Hello students, welcome back to our channel. Today we are going to see Tamil Nadu State Board Syllabus Class 11 Physics Unit 4 Work, Energy and Power. We have already uploaded 3 videos from this video series. This is the part 4 of this video series. Come on, let us continue with our studies. Question number 17. Derive the relation between power and velocity. அதாவது பவருக்கும் வெலாசிட்டிக்கும் இடையில உள்ள ஒரு ரிலேஷன் அதை டெரைவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஆன்சரை பார்க்கலாம். ஆன்சர் ஒர்க் டன். ஒர்க் டன்னை நம்ம எப்படி எழுதலாம்? W is equal to integral of F vector dot dr vector அப்படின்னு எழுதலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த W நமக்கு எப்படி கிடைச்சிச்சு? இந்த dWவை இன்டகிரேட் பண்ணாதான் நமக்கு W கிடைக்கும். அதனால இந்த பக்கமும் நான் இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டு dw எழுதிக்கிறேன். So let me rewrite it as integration of dw is equal to integration of f vector dot dr vector அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்து multiply and divide by dt both the sides. அதாவது ரெண்டு பக்கமும், இடது பக்கமும் வலது பக்கமும் dt ஆல மல்டிப்ளை பண்ணி அதே நேரத்தில் dt ஆல டிவைட் பண்றோம் ரெண்டு பக்கமும். இதை ஏன் நம்ம அப்படி செய்யறோம்னா, அப்பதான் இந்த பக்கத்தினுடைய மதிப்பும் இந்த பக்கத்தினுடைய மதிப்பும் மாறாது. அதனால அப்படி செய்யறோம். இது நம்ம வசதிக்காக செய்யறோம். இப்ப அடுத்த ஸ்டெப்ல இதை அப்படியே எழுதிக்கிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் dw by dt into dt is equal to இன்டகிரேஷன் ஆஃப் இந்த f வெக்டாரை அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்ப இந்த dr by dt, dr இந்த rன்றது என்னது? பொசிஷன் வெக்டார். அதை டைமால நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். அதாவது v vector is equal to dr vector by dt. velocity is equal to rate of change of displacement. அதனால velocity நம்ம dr vector by dt ன்னு எழுதலாம். அப்ப இந்த இடத்துல dr by dt இருக்கிறதுக்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கிறோம்? v vector எழுதிக்கிறோம். அப்ப f vector dot v vector into dt அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை அப்படியே எழுதிக்கிறோம். இந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது அது மைனஸ் ஆயிருது. இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இது ரெண்டுலையும் எது காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா dt காமனா இருக்கு. அதுவும் காமனா இருக்கு. இந்த இன்டகிரேஷன் சிம்பிளும் காமனா இருக்கு. அப்ப இந்த இன்டகிரேஷன் சிம்பிளையும் dtயையும் நம்ம காமனா எடுக்கிறோம். இன்டகிரேஷன் சிம்பிளை முன்னால காமனா எடுத்துக்கிறோம். dtயை பின்னால எடுத்துட்டு பிராக்கெட்டுக்குள்ள dw by dt minus f vector dot v vector into dt is equal to 0ன்னு எழுதிக்கிறோம். இப்ப here dw by dt minus f vector dot v vector is equal to 0. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த இன்டகிரேஷன் ஆஃப் இது is equal to 0னா நிச்சயம் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது என்னவா தான் இருக்கணும்? 0வா தான் இருக்கணும். ஏன்னா இந்த dt இந்த பக்கம் அது 0 ஆயிரும். அப்ப dw by dt minus f vector dot v vector 0க்கு சமமா தான் இருக்கணும். அதனால இப்படி எழுதிக்கிறோம். therefore dw by dt is equal to இந்த minus f vector dot v vector இந்த பக்கம் பிளஸ் ஆயிருது. so dw by dt is equal to f vector dot v vector. இப்ப நமக்கு ஏற்கனவே தெரியும் பவர்க்குரிய எக்ஸ்பிரஷன் என்னது? பவர் is equal to dw by dt. அதாவது பவர் is nothing but the rate of doing work. அதுதான் பவர். அப்ப பவரை நம்ம எப்படி எழுதலாம்? dw by dt. அப்ப இந்த இடத்துல dw by dt இருக்கிற இடத்துல பவர் pன்னு போட்டுக்கிறோம். is equal to f vector dot v vector. இதுதான் இந்த பவருக்கும் இந்த வெலாசிட்டிக்கும் இடையில உள்ள தொடர்பு, அதாவது ரிலேஷன். இதுதான் இது வரைக்கும் டிரைவ் பண்ணணும். Question number 18. Define elastic collision. elastic collision என்ன? மீட்சி மோதல். ஒரு பொருள் மற்றொரு பொருளோட மோதிய பிறகு அது திரும்ப பின்னோக்கி வந்துரும். அதோட போய் ஒட்டி கொள்ளாது. அதான் மீட்சி மோதல். ஆன்சர்: in a collision the total initial kinetic energy of the bodies before collision is equal to the total final kinetic energy of the bodies after collision. Then it is called as elastic collision. ஒரு மோதல்ல, in a collision, ஒரு மோதல்ல, அதாவது மோதல் நடைபெறுவதற்கு முன்னால் அந்த பொருட்களின் துவக்க இயக்க ஆற்றல் ஆனது is equal to the total final kinetic energy of the bodies after collision.
மோதலுக்கு பின்னால் அந்த பொருள்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த இறுதி இயக்க ஆற்றலுக்கு சமமாக இருந்தால் அந்த மோதலை, அந்த கொலிஷனை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். Question number 19. Define inelastic collision. மீட்சியற்ற மோதல் வரையறு. Answer. In a collision, the total initial kinetic energy of the bodies before collision is not equal to the total final kinetic energy of the bodies after collision, then it is called as inelastic collision. அப்ப எலாஸ்டிக் கொலிஷனுக்கும் இன்எலாஸ்டிக் கொலிஷனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னா, அது வந்து பிஃபோர் கொலிஷன் டோட்டல் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப்டர் கொலிஷன் டோட்டல் ஃபைனல் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும், இங்க இருக்காது. இப்ப நம்ம இந்த டெஃபினிஷனை பார்க்கலாம். In a collision, the total initial kinetic energy of the bodies before collision. ஒரு மோதலுக்கு முன்பு அந்த பொருள்களுக்கு இருக்கிறதான மொத்த துவக்க இயக்க ஆற்றலானது is not equal to the total final kinetic energy of the bodies after collision. மோதலுக்கு பின் அந்த பொருள்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த இறுதி இயக்க ஆற்றலுக்கு சமமாக இல்லை எனில் அந்த மோதலை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், inelastic collision அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். Now question number 26. Define completely inelastic collision or perfectly inelastic collision with an example. அதாவது முழு மீட்சியற்ற மோதல், அததான் அப்படி சொல்றாங்க. முழு மீட்சியற்ற மோதலை வரையறு, ஒரு எடுத்துக்காட்டுடன் வரையறு. இப்ப ஆன்சர், if the two colliding bodies stick together after collision, such collisions are known as completely inelastic collision or perfectly inelastic collision. அதாவது இரு மோதுகின்ற பொருள்கள், இப்ப இரண்டு பொருள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றன, அந்த பொருள்கள் மோதலுக்கு பின் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கொண்டால் அத்தகைய மோதல்களை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், முழு மீட்சியற்ற மோதல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு, when a clay putty is thrown on a moving vehicle, the clay putty or bubble gum sticks to the moving vehicle and they move together with the same velocity. இப்போ ஒரு வாகனம், ஒரு ஸ்கூட்டரோ ஒரு பைக்கோ ஒரு காரோ போயிட்டு இருக்கு, அதன் மீது ஒரு களிமண் உருண்டையை அல்லது பபிள் கம்மை தூக்கி எரிஞ்சோன்னா அது போய் அந்த வாகனத்தின் மீது மோதி திரும்ப கீழே உள்ளது அப்படியே ஒட்டிக்கிறோம். அப்படி ஒட்டினதுக்கு அப்புறம் என்ன செய்யும், அந்த வாகனம் எந்த திசை வேகத்தில் செல்கிறோ அதே திசை வேகத்தில் அந்த எரியப்பட்ட களிமண்ணோ அல்லது பபிள் கம்மோ செல்லும். இரண்டும் ஒரே திசை வேகத்தில் செல்லும். இதுதான் இதுக்குரிய எடுத்துக்காட்டு. Question number 21. Define coefficient of restitution. இப்ப coefficient of restitution அப்படின்னா என்ன? Answer. The ratio of velocity of separation after collision, அதாவது relative velocity, to the velocity of approach before collision is called coefficient of restitution. அதாவது மோதலுக்கு பின்பு இருக்கக்கூடிய விலகும் திசை வேகத்திற்கும் மோதலுக்கு முன்பு இருந்த ஒன்றை ஒன்று நோக்கி வரக்கூடிய அந்த திசை வேகத்திற்கும் இடையிலான விகிதம் அல்லது தகவு, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். சரி, இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுக்கு வந்து இ அப்படின்ற சிம்பிளால குறிக்கிறோம். இ இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப்டர் கொலிஷன், அதாவது விலகும் திசை வேகம் மோதலுக்கு பின், டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். இதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நெருங்கும் திசை வேகம் மோதலுக்கு முன். இப்ப நீங்க இந்த டெபினிஷன் எழுதாம இந்த ஈக்குவேஷன் எழுதி வச்சாலும் உங்களுக்கு மார்க் உண்டு. இதே வந்து இதுவும் மறந்து போச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த ஈக்குவேஷனையாவது இந்த எக்ஸ்பிரஷனையாவது எழுதணும். அதாவது E is equal to V2 minus V1
டிவைடட் பை கீழே வரும்போது அது அப்படியே மாறிடும். இங்க வந்து v2 மைனஸ் v1, ஆனா கீழே வரும்போது u1 மைனஸ் u2. அதாவது இறுதி விலகு திசைவேகம் மைனஸ், அதாவது துவக்க விலகு திசைவேகம் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா அதெல்லாம் வேணாம், இந்த சிம்பிளை மட்டும் வச்சுக்கோங்க. E இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷனை எப்படி எழுதுறோம், v2 மைனஸ் v1 எழுதுறோம். வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் வந்து u1 மைனஸ் u2. தப்பா v2 மைனஸ் v1 பை u2 மைனஸ் u1 எழுதிடக்கூடாது, இது ரொம்ப முக்கியம். So with this video has come to an end. Let us continue with our studies in the next video.